இருந்தது. அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த உலகம் என்ன சொல்லுச்சுன்னா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளால உலகத்தை கலக்க முடியும். அதற்கு தேவை என்ன அப்படின்னா அபிஷேகம். அபிஷேகம் நம்ம மேல இருக்குன்னா நம்ம நினைக்கலாம், நம்ம மேல திட்டங்கள் இல்லையோ, ஆண்டவர் எந்த தரிசனமும் நம்ம வைக்கலையோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஒருவேளை நீங்க அபிஷேகத்தை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா உங்க மேலதான் திட்டங்களையும் தரிசனங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை நம்ம எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம அபிஷேகத்தை வாங்கிட்டு ஒரு நல்ல ஒரு அழகான வேலை கிடைச்சுன்னா, கை நிறைய வேலை கிடைச்சுன்னா, நான் அபிஷேகம் வாங்கின உடனே எனக்கு ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த வேலையில எப்படியெல்லாம் அந்த வேலையை நம்ம எப்படி ப்ரொமோஷன் ஆகலாம், அந்த வேலையை எப்படி நம்ம இன்னும் மேலும் கொண்டு போகலாம்னு சொல்லி அப்படிதான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் இந்த உலகத்துல அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தான் அந்த அபிஷேகத்தை நம்ம கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தை கொண்டு போய் மேல இருக்கிற அந்த திட்டங்களையும் தீர்மானங்களையும் தரிசனங்களையும் இந்த உலகத்துக்காகவும் உலக வேலைகளுக்காக அதை நாங்கள் பயன்படுத்தி விடாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல எப்போதுமே இருக்கணும். மோசேக்கு இருந்த அந்த அனுபவம், மலையின் அனுபவம் இருக்கணும். தாவீது எப்படி ஆண்டவர் பின்னாடியே போனாரோ அது போல நம்ம பின்னாடியே போகணும். அப்போஸ்தலர்கள் காத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம் தேவ சமூகத்துல. அது போல நாம் காத்திருக்கிறதா இருக்கணும். நம்ம இது மூணுமே இல்லாம அவருடைய திட்டங்களையும் தரிசனங்களையும் நம்மளால நிறைவேற்ற முடியாது. அபிஷேகம் பெற்றவர்களுக்கு ஆண்டவர் அந்த காரியங்களை அவர் உணர்த்திருப்பாரு. உன் மேல இந்த பிளானிங் இருக்கு, இந்த மாதிரி தரிசனங்கள் வைத்திருக்கேன். அப்ப அதை வைத்து நம்ம உலகத்துல என்ன பாடுகளா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், நம்மளுடைய அபிஷேகத்தையும் நம்மளுடைய திட்டங்களையும் தரிசனங்களையும் அதை அழித்து போடுறதுக்காக எதெல்லாம் செயல்பட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், பரவாயில்ல ஆண்டவரே, எது வந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன், நான் தூரம் போக மாட்டேன்னு சொல்லி, எனக்கு இந்த பிரச்சனை வருதா நான் இன்னும் துதிப்பேன், இந்த பிரச்சனை வருதா நான் இன்னும் உங்களை நெருங்குவேன், நான் உங்க சமூகத்தை உங்க அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்லி நம்ம மேல இருக்கிற திட்டங்களையும் தரிசனங்களையும் நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை மோசையை போல தாவீதை போல அனுதினமும் தேடுகிறவர்களாகவும் நம்மளுடைய அபிஷேகத்தை நாம் நிரம்பி வழிய பண்ணுகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்மளுடைய நாட்களிலே நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நமக்கான நேரம் வரலையோ, நமக்கான வயசு வரலையோ நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஜெபமும் நம்மளுடைய ஓட்டமும் ஆண்டவருக்கு பின்னாடி ஆண்டவருடைய சமூகத்துல கரெக்டா இருக்கும் பொழுது அந்தந்த நேரத்துல அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.